எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மக்ரிப் தொழுகை தொழுதுவிட்டு அத்துங்கா கொட்டுவ இந்த திடலிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வழமையாக விளையாட்டு போட்டிகளுக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு திடலில் அல்லாஹ்வை நினைத்து மறுமையை அஞ்சி வாழ்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான முக்கியமான காரணம் என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் வரும் என்று மட்டும் சொல்லாமல், மறுமை இது நடந்தால் மறுமை நெருங்கிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயம் நடந்தால் மறுமை நெருங்கிவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மறுமை நெருக்கமா என்று நாம் புரிந்து கொள்வதற்கு, நாம் விளங்கிக் கொள்வதற்கு சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் கொழும்புல இருந்து எத்துங்கா கொட்டுவைக்கு வர்ற நேரம், நாம் அப்படி வர்ற வழியில மாதம்பைக்கு வந்தால் எத்துங்கா கொட்டுவைக்கு நெருங்கி விட்டோம்னு அர்த்தம், தும்மல சூரியக்கு வந்தால் இன்னும் நெருங்கி விட்டோம்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு நாம் வருகிற நேரம் நாம் எத்துங்கா கொட்டுவைக்கு எவ்வளவு நெருக்கம் என்று அந்த இடங்கள் நமக்கு சொல்லித் தரும். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை சொன்னார்கள். இவைகள் எல்லாம் நடக்கும் என்றார்கள். அதாவது அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிற நேரத்தில் அது எதுவுமே அந்த நேரத்தில் எதுவும் நடக்கல. பிற்காலத்தில் நடக்கக்கூடிய சில விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விடயங்கள் நடப்பதை நீங்கள் கண்டால் நீங்கள் மறுமைக்கு நெருங்கி விட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இது எதுக்கு சொன்னாங்க? மறுமைக்கு நெருங்கிட்டோம் என்பதை நாம் ஏன் புரியணும், அதை நாம் ஏன் விளங்கணும்? மறுமை எப்பொழுதோ வரத்தானே போகிறது, நாம் நெருங்கிட்டோம் என்று நாம் எதற்கு அந்த நெருக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மறுமைக்கு நாம் நெருங்கி விட்டோம் என்றால் அலாதியான ஒரு பயம் நமக்குள் உருவாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சந்திப்பதற்கு நான் தகுதிதானா? ரப்பு என்னோடு பேசுகிற நேரத்தில் அவன் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுப்பதற்கு என் வாழ்க்கையை நான் தயார்படுத்தி விட்டேனா என்ற உணர்வு நமக்குள் திரும்ப திரும்ப உருவாவதற்கு தான் இந்த ஏற்பாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு அதை அறிவித்து கொடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகத்துக்கு யுகமாக ஒவ்வொரு காலத்துக்கு காலம் நிகழக்கூடிய விஷயங்களை முன்னறிவிப்பாக மக்கள் மன்றத்திலே பதிவு செய்தார்கள். அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் அந்தந்த காலங்களில் நடந்தேறுகிற நேரத்தில் அதை கடந்து போகக்கூடிய மனிதர்கள் இறைவனுக்கு அஞ்ச ஆரம்பிப்பார்கள். மறுமை நாளை நினைத்த ஹராம்களில் இருந்து விடுதலையாகுவார்கள், அசிங்கமான செயல்களை விட்டும் தூரமாகுவார்கள், நல்ல காரியங்களுக்கு மனிதர்கள் பயணிப்பார்கள். இதற்காக வேண்டித்தான் இது சொல்லப்பட்டது. அதனால் இப்ப நான் நேரடியாக மறுமை நாளுடைய அடையாளங்களுக்கு இப்பொழுது போனால் நமக்குள்ள அந்த பயம் இருந்தாதான் அது சொல்லுகிற நேரத்தில் பயனளிக்கும். மறுமையை பற்றி எந்த அச்சமும் இல்லாட்டி இன்றைக்கு பலர்களை நாம் பார்க்கிற நேரம் கடன் கொடுத்திருப்பார்கள். கடனை வாங்குவதற்காக வேண்டி கொடுத்தவர் போகிற நேரம் அவர் கொஞ்சம் தரம் இருக்கிறாருன்னா மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாண்ட அப்ப பாப்போன்றாங்க. அவர்களுக்கு போய் மறுமை அடையாளம் சொன்னால் புரியுமா? மறுமை என்றால் என்னென்று புரிந்தால், அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, எப்படிப்பட்ட ஒரு நாள் என்பதை புரிந்தால், மறுமையில் ஒருவர் நிற்பான் என்று சொன்னால் நாம் கதிகலங்கி போய் விடுவோம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாம் அந்த நேரத்தில் நிற்கிற நேரம் எனக்கு எதிராக ஒருவர் வந்து வாதிடுவாராக இருந்தால் உலகத்திலே அதை முடிச்சுக் கொள்வோம். மறுமை வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் என்று நாம் பயப்படுவோம். மறுமையை புரியாமல் நாம் மறுமை நெருங்கி விட்டது என்று சொன்னால், நான் எங்க போறேன்னு தெரியல, எந்த ஊருக்கு போறேன்னு தெரியாது, சும்மா நெருங்கிட்டோம் தான் நமக்கு புரியாது. நாம் எங்க போகிறோம் என்பதை சொல்லி எந்த நேரத்துக்குள் நிக்கணும் என்று இருந்தாதான் இப்ப எவ்வளவு தூரம் போயிருக்குது, இப்ப எங்க இருக்கிறோம் அப்படி சொல்லுகிற நேரம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதே மாதிரிதான் மறுமை நாளை பற்றி நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அச்சம் நமக்குள் வந்தால்தான் நெருங்கிட்டு என்று சொல்கிற நேரம் நமக்குள் அந்த அச்சம் பெருகும். பெருமானார் நெருங்கி விட்டது என்று சொல்வது உங்களுக்கு படித்து தரல, மறுமை நாள் நெருங்கிட்டு என்றால் அச்சம் எனக்கும் உங்களுக்கு வரணும் என்பதற்கு, அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும் என்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் நெருங்குகிறது சம்பந்தமாக அதனுடைய நெருக்கத்தை பதிவு செய்யும் விதமாக சில முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். முதல் விஷயம், மறுமை நாளை நாம் நம்புகிறோமா என்பதை முதலிலே நமக்குள் நாம் சுய பரிசோதனை செய்யணும். நம்ம நிஜமா மறுமை நாளை நம்புறோமா? ஒரு ஆள் கோடி கோடியா சம்பாதிக்கிறார், அது ஹராம் என்று தெரிகிறது, எல்லோரும் சொல்லுகிறார்கள். அவர் உண்மையாக மறுமையை நம்பினால், அவர் உடனடியாக நடு சந்தியில இறங்கினாலும் நான் மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பதில் கொடுக்கணும் என்ற அச்சத்தில் அந்த வியாபாரத்தை விட்டு விடுவார். தன்னுடைய குடும்பத்தாரோடு அவர் எப்படி நடக்கிறார், அவருடைய உற்றார் உறவினரோடு எப்படி நடக்கிறார், மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து அது இது இதெல்லாம் வச்சு இந்த உலகத்தில் அவருக்கு மறுமை அஞ்சினவர் என்ன பண்ணுவார்? இறங்கி போவார், மன்னிப்பு கேட்பார், அவர் பிழை செய்யாவிட்டாலும் சேர்ந்து நடக்க பார்ப்பார். அல்லாஹ் கேட்டா மறுமையில ஏதாவது அல்லாஹ் விசாரிக்கிற நேரம் என்னை குற்றம் பிடித்தால்
என்று மறுமையை நினைத்து அஞ்சுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நிஜமா நாம் மறுமையை நம்புறோமா என்பதை முதலில் சுய பரிசோதனை செய்யாம அது நெருங்கி விட்டது என்று சொல்வதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்ப நம்புறோமா நம்புறதுனாலதான் உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க நம்புறீங்கன்னு நீங்க சொல்றதுனாலதான் நம்ம முஸ்லீமா இருக்கிறோம். இந்த பயானுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளவு உறுதி என்பதுதான் பிரச்சனை. இந்த சபையில யாரும் மறுமையை நம்பாம இல்ல. சிலர்கள் நாவால் நம்புறார்கள். மறுமநாள் வரும் அப்படின்றாங்க. மறுமநாள் வரும்னா கண்ணால விபச்சாரம் செய்யக்கூடாது தாய்மார்களே, அது தப்பே. பெரியவர்களே, கண்ணால நாம் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று ஒன்று இருக்குது, அது செய்யக்கூடாது என்று சொன்னா நாங்க என்ன செய்யறோம்னு கேட்கிறாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு கேட்கிறாங்க. வயோதிபத்தை அடைந்தவர்களுக்கு இந்த திரைப்படம் பார்க்காதீங்க, இந்த நாடகம் பார்க்காதீங்க, இது நீங்க ஹலால் நினைக்கிறீங்களான்னு கேட்டா இது ஒன்றுதானே பொழுதுபோக்கு என்று சொல்கிறார்கள். இதுல உள்ள நடிக்கக்கூடிய 2 பேரு விபச்சாரம் செய்கிறார்கள். ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் உங்க ஊர்ல கைப்பிடிச்சு நடந்து போனா நீங்க அதை ரசிச்சு பாப்பீங்களா? ஒரு வீட்ல உள்ள ஆண், இன்னொரு வீட்ல உள்ள ஒரு பெண், அவர்கள் இருவரும் கை கோர்த்து நடந்து போகிறார்கள். இதுதானே இதுல நடக்குது. இதை உங்களால பார்க்க முடிகிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பிழை என்கிறார்கள். அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்றிருந்தா இது அசிங்கம் என்பது 1ஆம் ஆண்டு கிளாஸ். இது சின்ன பிள்ளைக்கு தெரியும். அதுல உள்ளது ஃபில்டர் பண்ணி படத்துல எல்லா அசிங்கத்தையும் காட்டுறான். 4 சுவருக்குள் நடக்க வேண்டியதை அம்பலப்படுத்துகிறான். ஒரு முஸ்லிம் முக்காடு போட்டு எப்படி இதை பார்ப்பது? அவ்வளவு அசிங்கம். இது தெரியாதா? எங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எங்களில் எத்தனை சதவீதமானவர்கள் படம் பார்க்கலன்னு உங்களுக்குள்ள கேளுங்க. நான் எனக்குள்ள கேட்கணும். இது தப்பு, இது அசிங்கம். நீங்க வீட்டுல படம் பார்க்கறீங்க, ஒரு பேச்சுக்கு இந்த காரியத்தை பத்தி உங்க கல்வி என்ன நினைக்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் செய்கிற இந்த காரியத்தை கண்டால் சிரிப்பார்களா? சந்தோஷப்படுவாங்களா? மாஷா அல்லாஹ் படம் எல்லாம் பார்க்க அப்படியே சொல்லுவாங்க. இது அசிங்கம் இல்லையா? கூட்டாடி சைத்தான்கள் நடிக்கிறத உங்க பிள்ளைகளுக்கு காட்டுங்களா? எங்களுக்கு வேற என்ன பொழுதுபோக்குன்னு கேட்கிறார்கள். மறுமையை நம்பின ஒருவர் தான் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை தூக்கி வீசுவார். கிரிக்கெட் விளையாடுறாங்க, விளையாடுறத போய் பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாடுற தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு கிரிக்கெட் விளையாடுற பேர்ல அரைக்குறையான ஆடையோடு அணிவித்து டான்ஸ் பண்ணி அதையும் போக்கஸ் பண்ணி வீடியோக்கள்ல காட்டுற நேரம் இதை நீங்க வீட்டுல உட்கார்ந்து பார்க்கலாமா? அதை பார்க்க முடியுமா? அதை பார்ப்பதற்கு என்ன என்ன இருக்குது? நீங்க என்ன காட்ட போறீங்க? இதெல்லாம் ஹலால் பா, ரசூலுல்லாஹ் பார்வையை தாழ்த்து சொல்றது டிவில இல்ல, ரோட்ல போற நேரம் டிவில எதையும் பார்க்கலாம்னு சொல்ல போறீங்களா? அசிங்கம், அசிங்கம் தான். நாம் மறுமையை நம்பி விட்டால் அடுத்த கட்டம் அதை நாம் துரத்திடணும். அது கூடாது, அதுல இருந்து கலந்துறோம். இப்ப சொல்லுங்கள், நிஜமாக நாம் மறுமையை நம்புகிறோம் என்று சொன்னால் அந்த மறுமையில் போய் அல்லாஹ் கேட்டா அசிங்கமா பாத்தியே, தப்பா பாத்தியே, இது சரியில்லையே, இது அசிங்கமே என்று சொன்னா என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம மறுமையை பத்தி என்ன நினைக்கிறோம்டா அப்ப பாப்போம். சொல்லிட்டோம் இல்லையா? நோம்பு பிடிச்சிட்டோம் இல்லையா? எங்க மனசுக்கு நாம் சமாதானம் சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு லேசே இல்ல. அப்படி லேசா இருந்திருந்தா, அந்த மறுமை வெற்றி அவ்வளவு லேசா இருந்திருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. லேசி என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருப்பான். எப்ப மறுமையில சும்மா வாங்க உங்களுக்கு ஜன்னத்தை தர்றேன் அல்லாஹ் எங்கள்ட்ட கேட்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு லேசா நுழையலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கத்துக்குள்ள சும்மா போலாம்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு அல்லாஹ் அப்படி கேட்கிறான் தெரியுமா? அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் கேட்கிறான். சஹாபாக்களை பார்த்து, ரொம்ப பெரிய தியாகிகளை பார்த்து கேட்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இந்த அத்துங்கா கொண்டு வைல நல்ல பெரிய வீடுகள் கட்டின இருப்பீங்க, இல்லாதவங்க இருப்பீங்க. அந்த பெரிய வீடு வானத்துல கீழே விழுந்துச்சா? நீங்க இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல என்ன டைல் எங்க வரணும், எப்படி கூரை வரணும், எப்படி ஃப்ளோ வரணும் எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கு செலவழிச்சு நீங்க கட்டிருப்பீங்க. அது சின்ன விலை இல்ல, சோ எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை. உங்க வாழ்க்கையில் பாதி செலவழிச்சிருப்பீங்க. உங்க கணவர்மார்கள் கொண்டு வந்ததெல்லாம் சேர்த்து 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 வைத்துதான் நீங்கள் 25-30 ஆண்டுகளாக சேத்தனை வச்சு கட்டின வீடு. அந்த வீட்டுக்கே உங்க வாழ்க்கையில பாதியை செலவழிக்கணும்டா. அரண்மனைகள், எல்லா வசதி வாய்ப்புகளும் அங்க ஜன்னாவுல தரப்படுவதுன்னா அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், இன்னொரு அது ஆல் இம்ரான்ல அல்லாஹ் கேட்கிறான். வலம்மா யாத்துக்கும் மதலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துல் பஅஸா வல்லரா வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாவு மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் வஸுல்சிலு பிடிச்ச ஆட்ட ஆட்ட ஆட்டு ஆட்டினோம், ஆட்டு வைக்கப்பட்டார்கள். கடுமையான வறட்சியை கொடுத்தோம், வறுமையை கொடுத்தோம், கடும் நோய்களால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வந்தது எல்லாம் வராம நீங்க அப்படியே அப்படி சும்மா உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன ஜன்னா கதவு திறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? சஹாபாக்கள் என்ன பார்த்து உங்களை பார்த்து எல்லாம் கேட்கிறான். நாம இங்க உட்கார்ந்துட்டு என்ன நினைக்கிறோம் தெரியுமா?
நைட்டுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு மாலையில் ஒரு கதையை பார்த்துட்டு அதுல எல்லாம் பண்ணிட்டு ஆனா நம்ம தொழுதாமேப்பா மகரிப் தொழுதம் தானே, இப்ப அஷர் தொழுதம் தானே, ரமலான்ல பர்ஃபெக்ட்டா நோன்பு பிடிக்கிறோமே, இந்த பள்ளியில தொழுகிறாங்க கியாமுல் வந்து நிக்கிறோம் தானே, இப்படி என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முடிவு எப்படி என்பதை ரப்பு மட்டுமே அறிவான். சந்துக்குள்ளங்களை தூக்கிட்டு போற நேரம் நாம் ஒழுங்கா தொழுது இருந்தால் தான் இந்த முடிவு ஒழுங்கா வரும். ஒருவர் ஜிஹாது களத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கடுமையா போராடுறார். பக்கத்துல சஹாபாக்கள் பேசுறாங்க, இவர் தான் வீரமண்டா, இவர் மாதிரி போராடணும், என்ன அடிக்கிறார், என்ன தாக்குதல் பண்றாரு, இதுதான் வீரம் என்று சஹாபாக்கள் பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு அது வருகிறது. பெருமானார் சொன்னார், ஒரு பின்னார் யாரு அல்லாஹ்ட பாதையில போராடுறன்னு வந்த அந்த இதுல அந்த யுத்த களத்துல குதிச்ச ஒரு ஆளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகவாசிப்பா, நரகவாசின்றாங்க. ஒரு சஹாபி அதிர்ந்து போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி போராடக்கூடிய வீரமிக்க இவரை பார்த்து நரகவாசி என்றாங்க. அவர் சொல்லுகிறார், அவர் ஓடுகிற நேரம் நான் ஓடினேன், அவர் பதுங்குற நேரம் பின்னாடி நான் நின்றேன். ஏன் பெருமானார் இவரை நரகவாசி என்று சொன்னாங்க நான் தேடினேன், அவர் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணினேன். என்ன ஏன் இப்படி சொன்னாங்க எனக்கு புரியல, அவர் என்ன தப்பு பண்ணினார்? ஆனால் அவர் அப்படி போராடினார், கடுமையா போராடினார். ஒரு இடத்துல அவருடைய கை வெட்டிப்பட்டு கடுமையான காயம், அந்த காயத்தை தாங்க முடியாம வாளை கொண்டு போய் பூமியில் அப்படி அமிழ்த்தி அவர் நெஞ்ச கொண்டு போய் அந்த வாள்ல வைக்கிறார். இவர் கண்ணால் இதை பார்க்கிறார், ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஷஹாதத் கையை பிடிச்சு ஷஹாதத் பண்றாரு. ஷஹாதத் சொல்லிட்டு சொல்றாரு, யார சொல்லலாம், நீங்க நபிதான், என் கண்ணால கண்டேன், அவர் தற்கொலை பண்ணுவதை கண்டேன், யார சொல்லலாம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம ஏமாத்துறோம், நாம என்ன ஏமாத்துறோம், அந்த களத்துல குதிச்சு இப்படி எல்லாம் பண்ணி கடைசி முடிவை நரகவாசி என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் நம்மள இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? we are qualified to ஜன்னா, நாங்களாம் ஜன்னாவுக்கு குவாலிஃபை, தொழுந்திருக்கிறோம், தர்மம் கொடுத்திருக்கிறோம், நாங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? எங்களை பற்றியே நாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இது பயங்கரமான ஒரு நாளை நோக்கி நாம் போகிறோம். அது கொஞ்சம் நெஞ்சம் பயம் இல்லை, அவ்வளவு பயங்கரம். இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அளவுக்கு அதை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அந்த நாளில் நான் பேசுகிற நேரம் எனக்குள் இந்த கேள்வி வர வேண்டும், என் குடும்பத்தை பத்தி எனக்கு சிந்தனை வர வேண்டும், உங்களுக்கு வரணும், உங்க பிள்ளையை பத்தி, உங்க கணவனை பத்தி, உங்க தாயை பத்தி, தகவலை பத்தி என் நிலைமை என்ன ஆகுமோ? இதுதான் தியாகம் புரிந்த சஹாபாக்களுடைய நிலைமை. அவங்க மரண தருவாயில் துடித்தார்கள், என் நிலைமை என்ன அல்லாட்ட ரப்பு என்னை புரிந்து கொள்கிறானா? அவ்வளவு தியாக செம்மல்கள் தன்னை பத்தி பயந்து அந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா நாம் எத்தனை இரவுகள் அப்படி பயந்தோம், எத்தனை இரவுகள் நாம் அப்படி பயந்து சிந்தித்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க, மறுமை நாள் என்னன்னு புரிய வைக்கிறாங்க. அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது வெற்றி அடைவதுன்னா நாங்க இந்த புத்தகத்துல உட்கார்ந்திருக்கிற மாதிரி லேசி இல்ல, எங்க வாழ்க்கை அல்லாஹ் பிடிச்சு சோதிப்பான். அந்த சோதனைகளை எல்லாம் தாக்கு பிடிக்குமாறு நாம் நின்றால் தான் வெற்றி பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஒரு பெரிய மலை தொடருக்கு மதீனா போற வழியில திஹாமா மலை என்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம நாட்டுல மலை தொடர்களுக்கு பார்த்திருப்பீங்க நீங்க, ஒரு மலை என்ன இருக்கும், மலை தொடர் கந்து வெட்டிடுவாங்க, ஒரு மலை அடுத்த மலை அப்படி வரும். நக்கல் சபை பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா தெரியும் உங்களுக்கு, அது எப்படி ஒரு மலை தொடர். இப்படி மலை தொடர்கள் இருக்குது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலையை சொல்லல, ஒரு பெரிய மலை தொடரை காட்டுறாங்க, திஹாமாவை காட்டி சொல்றாங்க, இந்த அளவுக்கு அசனாத்துகள் நன்மையோட ஒருவர் மறுமையில் வருவார். இந்த அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான, அது எத்தனை கிலோ எத்தனை டன், அவ்வளவு நிறைச்சு செஞ்சிருப்பார். தொழுகையாளி, நோம்பு பிடிச்சிருப்பாரு, எல்லா நன்மைகளும் நிறைய செஞ்சிருப்பாரு. சும்மா வராதே, அக்கவுண்ட் பேலன்ஸ் அவ்வளவு வர்றதா இருந்தா எவ்வளவு அர்ப்பணிச்சிருப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் மறுமையில வந்து நிப்பாட்டின உடனே அவ்வளவு நன்மை அக்கவுண்ட் பேலன்ஸ்ல. ஒரு பேச்சுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கோடியா சேர்த்து வச்சிருக்கீங்க வைங்களே, எத்தனை கோடிப்பா? 25 கோடி செஞ்சிட்டீங்களா? அவ்வளவு வேணாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சாதாரண பெரிய பணக்காரன் சேர்ப்பாரு. நீங்க சேர்த்தீங்கன்னு வைங்களேன், வாழ்நாள்ல கஷ்டப்பட்டு துயரப்பட்டு மாசம் ஒரு 25,000 50,000 போட்டு சேர்த்து ஒரு 50 வருஷத்துக்கு நீங்க சுமார் ஒரு 30 லட்சம் சேர்த்துட்டீங்க. அந்த 30 லட்சம் ஒரு நாள்ல செலவழிஞ்சா பிடிக்கும். 30 லட்சம் சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சு. இப்ப அது செஞ்சு ஆகணும், அவசரமா ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு 35 லட்சம் வேற தேவை, இன்னும் 5 லட்சம் கடன் பண்ணணும். இது சேர்க்க நீங்க 30 ஆண்டுகள் எடுத்தீங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் அதை கொடுக்கிற நேரம் உங்க நிலைமை எப்படி இருக்கும்? தின்னாம சேர்த்தனே, குடிக்காம சேர்த்தனே. இங்க உள்ள யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. நம்ம சேர்க்கிறது ஏன்னு நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், அது என்னன்னு சொல்லி தரும். அது மாதிரி மறுமைக்காக வேண்டி ஒருவர் சேர்க்கிறார், தியாமா மலை தூர அளவுக்கு கொண்டு வருகிறார், மறுமை நாள் அப்படி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்
அது கொண்டு வந்த அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களை. சுப்ஹானல்லாஹ். கொண்டு வந்த உடனே முன்னாடி வச்சு அபா மன்சூரா அந்த தூசி ஒரு மலையை ஒட்டிச்சு போட்டா அது தூசாக்கினா தூசு தூசா பறக்கும் பாருங்க. அப்படி தூசா பறக்க விடுவான், அப்படியே பறந்து போயிருமா, ஒண்ணு இல்லாம ஆயிருமா. அல்லாஹ் ஒரு நாள் அநியாயம் பண்ண மாட்டான், ஒண்ணுமே இல்லாமல் ஆயிருமா. சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. யாரு சொல்லலாம்? யார் அவங்க? பெருமாள் போய் சொல்லுவாங்களா? அவங்க யாரு சொல்லலாம்? அவங்க பண்புகளை கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த பண்பு எனக்கு தெரியணும். ரொம்ப டேஞ்சரா போச்சு. அவர் ஹசனாத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, ஷையாத்தில கெட்டது இல்ல, பிதாத் இல்ல, சுன்னா நன்மையை கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவ்வளவு கொண்டு வந்து வைக்கிற நேரம் அல்லாஹ் ஒண்ணே இல்லாம ஆக்கிடுவானா? அவர் யாருன்னு சொல்லுங்க, யாரு சொல்லலாம்? அந்த ரோட்டாண்டி யாருன்னு சொல்லுங்க, இந்த நஷ்டம் அடைகிறவர் யாருன்னு சொல்லுங்க அப்படி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது நஷ்டம், தெளிவான நஷ்டம், வியாபாரத்தின் நஷ்டம் மாதிரி இது மார்க்கெட்ல உள்ள நஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க பண்பை கேட்கறீங்களா? அவங்க இஹ்வான், உங்க சகோதரர்கள், அவங்க வேற யாரும் இல்ல, உங்க பிரதர்ஸ். நீங்க யாரெல்லாம் நிக்கிறீங்களோ அவங்க இன்னமின் இஹ்வானிக்கும், அவர்கள் உங்க சகோதரர்கள் உள்ளவர்கள். இன்னமின் ஜில்தத்திக்கும், உங்களுக்கு என்ன தோல் இருக்குது அந்த தோல் தான் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தோல் இருக்கு, அவங்களுக்கு தோல் இருக்கு அர்த்தம் இல்ல. நீங்க எந்த தோலை வச்சீங்களா, அரபி தோலா இந்த தோலா, அதே தோல் தான் உங்களுக்கு, அந்த தோல் தான் இருக்குது. இன்னொன்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அசந்து போற மாதிரி. என்ன சொல்றாங்க? இதுக்குள்ள இந்த கிரேடுக்கு நாங்க வரவே மாட்டோம். அல்லாஹ் பெரியவே, எங்களில் முக்காவாசியில 99 பேர் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அளந்தவர்களை தவிர ஹுசூன பில் லைலி கமா தஹுசூன், இரவை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ அப்படி அந்த இரவை அவங்க எடுப்பாங்க. இரவு சஹாபாக்கள் எப்படி எடுப்பாங்க? என்ன பண்ணுவார்கள், என்ன செய்வார்கள்? கூத்தாடுவார்களா? தப்பு பண்ணுவாங்களா? நைட் லைஃப் பண்ண கிளப் லைஃபா? இரவுல அழுவார்கள், அந்த இரவை ஒதுக்குவார்கள், தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பார்கள், தான் நேர்மையானவன் நினைப்பார்கள், அவர்கள் முஹாசபா பண்ணுவார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குவார்கள், தஹஜ்ஜுத் வேளைகளை எழுப்புவார்கள், இறைவன் முதல் வானத்துக்கு வருகிற நேரம் அவர்களுக்கு தூக்கம் போகாது, அவர்கள் நின்று பேசுவார்கள், தன் ரப்போடு கொஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட இரவை சஹாபாக்கள் எப்படி கழிப்பார்களோ தஹுதூன், நீங்கள் எடுக்கிறது மாதிரி அவர்கள் இரவை எடுப்பார்கள் நாங்கள் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். இதை விட சிலாகிக்கணுமா? இவ்வளவு 21 தொழுந்தாங்க, எல்லா ஹசனாத்துகளையும் கொண்டு வர்றவர், அவ்வளவு நன்மையா செஞ்சவர். சஹாபாக்கள் கேட்கறாங்க, இப்ப ஏன் யாரப்பே அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க? எல்லாத்தையும் தூசாக்கான என்ன யாரப்பே தப்பு பண்ணா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸா கலவு, அவர்கள் தனிமையானால் அல்லாஹ் போட்ட வரம்பை சிம்பிளா மீறுவார்கள், அல்லாஹ் போட்ட கோட்டை சிம்பிளா மீறுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. தனிமையில் இறை அச்சத்தை அவர்கள் அந்த சைத்தானை கொண்டு போயிடும். அதனால சொல்றேன், பப்ளிக்கா நானும் நீங்க எல்லாரும் நல்லவர்கள் மாதிரி காட்சி தருகிறோம், நல்லவர்கள் மாதிரி எங்களுக்கு வெளியே வரலாம், எங்களுக்கு காட்டலாம். ஆனால் எங்களுடைய உள்ளங்கங்கள் ரப்ப அறிவான். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வஅலமு பிமனித்தகா, உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றால் எனக்கு தெரியும் என்ற உங்களில் தக்வாதாரி யார் என்று அவன் அறிவான். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவு கேட்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, பேசுற எனக்கும் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட மர்மையை பற்றி பேசுகிற நேரம் பெருமானார மாதிரி இறக்கமான ஒரு ஆளை நீங்க பார்க்க மாட்டீங்க. நபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலமு வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் மிகவும் மென்மையுடையவன் நினைக்கிறீங்க. அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்டா, உங்க பிள்ளைக்கு ஸ்கூல்ல சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க, ஒரு மேடை அடிச்சு விழா நடத்தி விருது கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்வான பண்புல நிக்கிறீங்க. ரப்புல் ஆலமீன் சர்டிபிகேட் கொடுக்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு, இன்னக லஅலா குலுகின் அலீம், நீங்க அவ்வளவு உயர்வான பண்பு. அந்த பிரச்சாரத்துல ரசூலுல்லாஹ் உயர்வான பண்பு அப்படின்னா பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலமு, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக இந்த மக்களோட நீங்கள் மென்மையாக நடக்கிறீங்க. வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல், உங்க கல்பு மட்டும் கொஞ்சம் கட்டுமையா நின்றா லம் ஃபல்லு மின் ஹவ்லிக், விரண்டு ஓடி இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மென்மையா பேசுவாங்க. அந்த ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறினா மறுமையை பத்தி பேசினா எப்படி பேசுவாங்க தெரியுமா? முகமெல்லாம் செவந்துரும். கமுன்சிரு ஜெய்ஷுன், ஒரு படைக்கு தளபதி எப்படி எச்சரிப்பாரோ அப்படி ரசூலுல்லாஹ் பயங்கரமா எச்சரிப்பாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து விடும் மறுமையை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுகிற நேரம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு முதல் அம்சத்தை சொல்கிறேன், நானும் நீங்களும் இன்றைக்கு பேசுவது இந்த துனியாவுடைய சின்ன மெட்ரோன் அல்ல. எங்க வாழ்வில் வல்லாஹி சொல்கிறேன், நாம் மௌத்தான பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களையும் உங்க குடும்பத்தாரை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்குத்தான் மறுமை நெருக்கத்தை பத்தி பேசுறோமே தவிர, மறுமை நம்பிக்கை இல்லாதவர்கள் அது நெருங்கினா என்ன, வந்தா என்ன, என்ன நடந்தா என்ன, அப்படி உள்ளவர்களுக்கு இல்லை. அந்த நம்பிக்கை புதுப்பித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த பள்ளி இதிலிருந்து போகிற நேரம் நாம எல்லாம் மறுமை அஞ்சியவர்களாக போகணும் என்ற உணர்வோடு இந்த செய்திகளை நான் பதிவு செய்கிறேன். அன்பிக்கினியவர்களே, அதனால ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிட்டேன். இது எங்களுக்கு தேவையா நீங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் எங்களை முஹாசபா செய்து கொண்டால் புரியும். இது ரொம்ப முக்கியம். எந்த நாள் இந்த தலைப்பு பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லுவீங்க.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளி வாசலில் அசர் தொழுவிச்சு முடிஞ்சு 15 நிமிஷத்துக்கு மறுமை நாளை பத்தி பேசுங்க, தொடர்ந்து பேசினாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அது எங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. இரண்டாவது அம்சம், இதுக்குள்ள நம்முடைய நம்பிக்கையை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நாம் சரியாக இதை நம்பி இருந்தா, இந்த மறுமை நாளை ஒழுங்கா நம்பி இருந்தா, பாவம் பாவம் என்று சொல்லப்படுகிற நேரம் அதை விட்டு நம்ம விலகி இருப்போம், ஒதுங்கி இருப்போம். இது சரியில்லைப்பான்னு ஒதுங்குவோம். ஆனால் சில வேளைகளில் அந்த பாவம் நம்மளை இன்பம் தருகிறது, மறுமை நாளையுடைய நம்பிக்கை நமக்கு மறந்து போகிறது, நாம் இன்பம் அடைகிற அந்த பாவத்தை விட முடியாமல் நிற்கிறது. அதனால் திரும்ப நாம் அதை நம்பினோம் என்றால் அந்த நம்பிக்கை எப்படி அமையணும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது அன்பிக்கினியவர்களே, நம்ம நம்பிக்கை நிஜமா நம்பிக்கை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது மறுமை நாள் இதெல்லாம் நடக்கும் என்று அது நிஜமா நாம நம்பிட்டோம்னா நமக்கு வேர்த்து போடணும். யாரப்பே அப்படி பயங்கரமா ஒரு பேச்சுக்கு தூங்க கொட்டுவையில இப்ப 7:30 மணி, ஒரு 8:30 மணிக்கு இந்த ரோட்டால ஒரு வாகனம் வருது, அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல ஒரு வாகனம் வருது. ரெண்டு நம்பர் பிளேட் சொல்லிட்டார் ஒரு ஆள். இந்த நம்பர் பிளேட்ல உள்ள இந்த டிப்பரும் இந்த நம்பர் பிளேட்ல உள்ள இந்த 3 வீலும் மோதும், சரியா இங்க ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்றாரு. இப்ப 7:30 மணி, இன்றைக்கு இப்ப சொல்றாரு 8:30 மணிக்கு நடக்கும்ன்றாரு. நாம எல்லாம் கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் 8:30 மணி வருவது கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்படியே நடந்துட்டு வைங்க, அப்படியே நடந்த அப்படி ஒருத்தர் இல்ல, ஒரு கற்பனைக்கு சொல்றேன். 8:30 மணிக்கு அது நடந்தா என்ன நினைப்போம்? அடடா சொன்ன மாதிரி நடந்துட்டே. சகோதரர்களே, அதாவது மறுமை நாள், அதாவது நான் சொன்னது என்னன்னா, 2 வாகனம் வருவது, எங்க யாருக்குமே சொல்ல இயலாது. 8:30 மணிக்கு இங்க ஆக்சிடென்ட் நடக்கும் சொல்லலாமா? யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒருவர் சொன்னார். இந்த நம்பர் பிளேட்டை கவனமா பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிரும் 8:30 மணிக்குண்டா. அதை அப்படி நடந்துச்சுன்னு வைங்க, அவரை சூழ்ந்துரும். இன்னும் அவருக்கு பெருசா ஏதோ ஆற்றல் இருக்குது. அவர் எப்படி நடக்க முன்னாடி சொன்னார்? 4 பேர் கேள்வி கேட்கலாம். இல்ல இவரே செட்டிங் பண்ணாலும் தெரியும், ஊர்ல ஃபேமஸ் ஆக அந்த டிப்பரை இவரே ரெடி பண்ணி, இவரும் 3 வீலர் ரெடி பண்ணி, இது ரெண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சு இவரே ரெடி பண்ணான்னு 4 பேர் டவுட் பண்ணான்னு வைங்க. மத்த 96 பேர் இல்ல இது ஒரு அதிசயம் தான் பார்க்கலாம். அந்த டவுட்டை கணக்கி அவர் சொல்றாரு, நாளைக்கு சரியா ஒரு 11:32க்கு எல்லாரும் டைம் பாருங்க, டயலாக் டைம்ல வைங்க. 11:32க்கு இந்த ஊர்ல பூமிக்குள்ள வரும், ஒரு பூகம்பம் வரும்ன்றார். நாளைக்கு ஒரு 11:32க்கு நீங்க எதிர்பாருங்க, வராட்டி பாப்போன்றார். அப்படி நாளை 11:32க்கு சரியா பார்க்க 31 ஆச்சு. 32ல எல்லாரும் சரியா டைம் வச்சு பார்த்துட்டு நிக்கிறோம். 32 ஆகிற டைம்லயே ஒரு வகையான ஒரு பூமி குலுக்கம் பூகம்பம் இந்த ஊர்ல அந்த பூகம்பம் வருது. இப்ப நாம் என்ன செய்வோம்? அவரை கொஞ்சம் வேற மாதிரிலாம் பார்ப்போம். இவருக்கு எப்படி தெரியுது? டிப்பரை இவர் ரெடி பண்ணான்னு நினைச்சேன், 3 வீலர் இவர் ரெடி பண்ணா நினைச்சேன். பூகம்பத்தை இவர் ரெடி பண்ண இயலாது, இவர் பிடிச்ச ஆட்டின ஆடுமா? அப்படி ஆட்ட இயலாது. இவருக்கு எப்படி தெரியும் நம்ம பார்ப்போம். இவர் எப்படி இதை சொல்லுவார்? எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலம் வைங்க, சொல்லவே இயலாது வைங்க. அப்படி ஒரு யுகத்தில் ஒருவர் சொன்னா, அப்படி ஒரு மனிதர் இருக்கிறான்னு நீங்க கற்பனை பண்ணினா, அவர் பேசுவது ஆச்சரியமா இருந்தா இப்ப அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க கவனமா பாக்குறீங்க. அவர் வந்துட்டார் ஒரு மேடைக்கு முன்னாடி உள்ள நீங்க இருக்கீங்க, உங்களை கூப்பிடுறாரு, இங்க வாங்கன்றாரு. கூப்பிட்டு சொல்றாரு, உங்க கையில ஒரு புள்ள, அது உங்க மகன், செல்லமா பாசமா உங்க மேல ஏறி விளையாடுற வயசு. இப்ப ஜனவரி மாசம் இல்லையா, மார்ச் மாசம் 18ஆம் தேதி அல்லது ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி ஒரு டே சொல்றாரு. இந்த 25ஆம் தேதி உங்க மகன் நோய் வாய்ப்படுவார், 26ஆம் தேதி அவர் உலகத்தை விட்டு போயிடுவார் என்றார். இதை கேட்டால் உண்மையாக இவர் சொல்லுவதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்கடா. உங்க புள்ள கண்ணை நீங்க பாக்குறீங்க, உங்க மடியில உட்கார்ந்த புள்ள, செல்லமா உம்மி அது என்று சொல்ற புள்ள, உங்களோட விளையாடுற புள்ள, அந்த புள்ள கண்ணை பாக்குற நேரமே உங்க கண் கலங்கிடும். ஏன் கண் கலங்கிறீங்க தெரியுமா? வேர்த்து வேர்த்து வடியும் மரணத்தின் எந்த சாயலும் இல்லாத ஒரு புள்ளைய பார்த்து ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு இது நடக்கும்டா. அந்த 28ஆம் தேதி இன்றைக்கு வரல, சரி அடுத்த வருஷம் வைக்குமே, அடுத்த வருஷம் ஏப்ரல் வைக்கிறேன். இப்ப ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷம் இருந்தாலும் உங்க கணவரும் நீங்களும் 2 பேரும் ராத்திரிக்கு குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் தேம்பி தேம்பி அழுவீங்க. இயல்பா உங்களால சாப்பிட முடியாமல் இருக்கும், இயல்பா வாழ மாட்டீங்க, அழகா உடுக்க மாட்டீங்க, ஒரு பேரஞ்ச மாதிரி ஒரு சைடா போய் நின்றுவீங்க. அந்த குழந்தை உங்களோட சிரிப்பு காட்டுகிற நேரம் உங்க கண்ணால் கண்ணீர் ஓடும். உங்கள் வயிற்று பசியை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நீங்கள் மெலிந்து துண்டாகிறீர்கள். ராத்திரி ராத்திரி குழந்தை தூங்கின பிறகு முத்தம் கொடுத்து தேம்பி தேம்பி அழுவீர்கள். இது நடக்குமா நடக்காதா? நான் கேட்கிறேன். ஒருவர் சொன்னார், அவர் சொன்ன 2ம் நடந்துட்டா, 3வது சொன்னதை நாம் சந்தேகிக்க மாட்டோம். 99.999 என்பதை விட 100க்கு 100 நடக்கும் என்று நம்புவோம். இதுக்கு பேர் நம்பிக்கை, இதுக்கு பேர் நம்பிக்கை. நாம் ஒன்றை நம்பி விட்டோம் என்றால் அந்த ரியாக்ஷன் நம்ம உடம்புல வரணும், நம்ம கண்ணில் தெரியணும்.
நம்ம வேர்வை வடியணும், நமக்குள்ள அந்த அச்சம் வரணும். ஆனா பயப்படுற மாதிரி ஒன்றை நம்பினோம்னா அந்த பயம் வரணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் என்பது பயங்கரம் என்றார்கள். நானும் நீங்களும் அல முன்னாடி பெருமானார் அழுதார்கள். அந்த மறுமை நாள் அதிபயங்கரம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேசுகிற நேரம் அப்படி அழுதார்கள். நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், நேரம் பத்தாது. என்றாலும் நான் புரிய வைப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளை பற்றி பயந்தார்கள். அந்த மறுமைக்கு நாம் எப்படி முகம் கொடுப்போம் என்பதை பயந்தார்கள். அது இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்தது மட்டும் இல்லாம நம்மளை அதை நம்ப வைப்பதற்கு, நான் ஒரு ஆளை சொன்னேன், 2 வாகனம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், இந்த டைம்ல பூகம்பம் வரும் என்றேன். இவரையும் விட துல்லியமாக அதை நிறுவினார். அதில் ஒரு பகுதி தான் மறுமை நாளைக்குரிய அடையாளம் என்பது மிக தெளிவாக பெருமானார் அதை நிறுவிவிட்டு போனார். அப்படி என்றால் நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள், நமக்கு நிச்சயமாக நெற்றியில் வேர்வை வரணும். இறைவா என்னை நீ மன்னிக்கணும் என்று நாம் புலம்புவோம், அழுவோம். பெருமானார் எதிர ஒரு கேள்வி கேட்கிறான்ல, மறுமை நாளை பத்தி ஒரு கேள்வி. சூரத்து நிசா அந்த ஷாபி என்ன சொல்றாரு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரு குனி அபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அப்துர் ரஹ்மான் தான் கூப்பிடுவாங்க அவரை. யா அபூ அப்துர் ரஹ்மான் இக்ரான்றாங்க ரசூலுல்லாஹ். ஏய் அபூ அப்துர் ரஹ்மானே ஓதுங்கன்றாங்க. அவர் கேக்குற ஆக்ரு வலைக்க யா ரசூலுல்லாஹ் உன்சுல் குர்ஆன் விலைக்க, நான் என்ன எப்படி யா ரசூல் நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? குர்ஆன் உங்களுக்கு இறங்கிச்சு. ஆக்ரு வலைக்க உன்சுல் உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் நான் உங்களுக்கு ஓதி காட்டவான்னு கேக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, வேற ஒருவர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன். யா அபூ அப்துர் ரஹ்மான் இக்ரா, ஓதுங்கன்றாங்க. பெருமானார் இருக்க அழகான ஒரு காரி, ரொம்ப அழகா ஓதுவார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல ஓதுங்கன்னு, இந்த சூரா ஓதுங்கன்னு சொல்லல. அவர் சொன்னார், சூரத்து நிசாவை நான் ஓத ஆரம்பித்தேன். நான் ஓதினேன், சூரத்து நிசாவை ஓதினேன். யா அய்யுஹன் நாஸ் வரும், வீட்டுல போய் பரட்டி பாருங்க, 4வது அத்தியாயம் ஓதினா இந்த சொல்ற ஆயத்து வரைக்கும் நீங்க ஓதுங்க, டைமே வைங்க. எவ்வளவு நேரம் ஓதுறாரு பாருங்க, அவ்வளவு இல்ல 40 வசனம் தான். அத்தனை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்க மாட்டேன். இவரும் மதி மயங்கிட்டார், ஓதுறவரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மயங்கி கேட்கிறாங்க. இடையில சட்டம் எல்லாம் வரும், சட்ட திட்டங்கள் எல்லாம் வரும், அது குர்ஆன்ல வந்துச்சா, அந்த பாக பிரிவினை அதெல்லாம் தாண்டி வரும். நீங்க ஓதிட்டே போங்க. பெருமானார் அமைதியா கேட்கிறார். ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறாங்க. ஹஸ்புக்கல்லாஹ், இப்ப போதும் இப்னு மஸ்ஊத், எப்ப போதும் பண்றாங்க? எனக்கு சலிப்பாயிட்டு போதும் பண்றாங்களா? திருக்குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு சலிப்பாக இருந்தா கால்விங்கிறது தெரியல, இது கல்வி ஓதிட்டே இருக்கிறாங்க. தூக்கத்தை தியாகம் பண்ணேலும்டா ஒரு காதலன் காதலிக்கு செய்வான். காதலி ஒரு மிஸ் கால் அடிக்கிறாங்க, 3 மணிக்கு நிப்பான், என் தூக்கம் காணாம போச்சுடுவான். பெருமானாருடைய காதல் ரப்போடு அவங்க கல்வை பறிகொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஓத 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 அவர்களுக்கு கால்விங்கிறது தெரியாம போயிடும், கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடும். அவர்கள் ருகுமான்கள், இறைவனோடு கொஞ்சம் குழாவார்கள். அதாவது எப்படி ஓதி ஓதி அழுது இரவை அவர்கள் அந்த இரவை அப்படி கழிப்பார்கள். அன்பிக்கினியவர்களே கவனமா புரியுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்புக்கலான் இப்ப போதும் என்று சொன்ன உடனே இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, திரும்பிட்டேன், ரசூலுல்லாஹ் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்த்தா கண்ணில இருந்து கண்ணீர் ஓடிட்டே இருக்கு. அவர் கண்ணால கண்ணீர் ஓடுது. நான் என்ன ஆயத்து ஓதினேன் தெரியுமா? என்ன ஓதினேன் தெரியுமா? அதை ஓதி காட்டுறாரு. இதான் ஓதினேன். இந்த ஆயத்தை ஓதின உடனே ரசூலுல்லாஹ் நிக்க சொன்னாங்க. திரும்பி பார்த்தா அவர் ஐனா அவருடைய கண்கள் அப்படி கட்டு கொட்டுது, அழுவார். நீங்க நினைக்கிறீங்க ரசூலுல்லாஹ் தொட்டா அழுவார், பிடிச்சா அழுவாரண்டி? ரசூலுல்லாஹ் அழவே மாட்டார். துனியாவோட மெட்ருக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அழுறத கண்டதே இல்ல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காயப்பட்டு இருக்கிறாங்க, அபூபக்கர் அழுகுறாங்க, உமர் பின் கத்தாப் அழுகுறாங்க. அவர் சொல்லுகிறார், அறையில் இருந்துட்டு எனக்கு எங்க வாப்பா அழுகையும் தெரியும், உமர் பின் கத்தாபுடைய அழுகையும் தெரியும், ஆனால் பெருமானார் அழமாட்டார். பெருமானாருக்கு கவலை வந்தா தாடியை பிடிச்சு கீழே வைப்பாங்க. அப்ப நான் புரிந்து கொள்வேன் ரசூலுல்லாஹ் கவலைப்படுகிறார் என்று. பெருமானார் கண்ணில இருந்து கண்ணீர் வடியாது. ரசூலுல்லாஹ் துனியா கர மாட்டாங்க. இப்ராஹிம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மகன் 7வது புள்ள மௌத்தா போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அதாவது மதீனாவுல 18 மாசம் 1.5 வயசு இப்படி மூச்சு திணறது கையில கொடுக்கிற நேரம் மேல கீழே மூச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறார். இப்ராஹிம் என்று பேர் வச்சாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்ராஹிம் மாதிரி வரணும் என்று பேர் வச்ச கடைசி ஆம்பளை புள்ள. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 6 புள்ள மக்கால, ஒரு புள்ள மதீனால கிடைக்குது. அந்த புள்ளைக்கு இப்ராஹிம் என்று பேர் வச்சு 1.5 வயசு 18 மாசம் புள்ள ரசூலுல்லாஹ் கையில கொடுக்கிற நேரம் சஹாபாக்கள் நிக்கிறாங்க. மூச்சு கஷ்டப்பட்டு குழந்தை எடுக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் வடியுது. பக்கத்துல தோழர் கேட்கிறார், யார சொல்லலாம்? அழமாட்டீங்களே, நீங்க அழமாட்டீங்களே, யார சொல்லலாம்? ரஹ்மான்டாங்க. இறக்கம் காட்டினா இறக்கம் கிடைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுட்டே இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பயான் பண்ணாங்க. சூரிய கிரகணம் வந்தா மக்கள் பேசினாங்க மனமௌத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பொய் சொல்லாதீங்கப்பா, அது அல்லாஹ்வுடைய நியதி, பொய் சொல்லாதீங்க, அப்படி சொல்ல வேண்டாம், இது அதுக்காக நடக்கவில்லை.
அல்லாஹ் இதை மாறி மாறி வர செய்வான். சூரிய கிரகணத்தை கண்டால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்கன்னா இலகுவில் பெருமானாரை துனியா மற்றல அற வைக்க முடியாது. அறமாட்டாங்க ரசூலுல்லாஹ். துனியா மற்றல நம்ம மாதிரி துடிச்சு போக மாட்டாங்க. ஆனா இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹ் துடிச்சு அழுகுறாங்களே, என்ன சொல்லப்பட்டுச்சு அந்த ஆயத்து? வீட்டுக்கு போய் பாருங்க. ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா உலாஹி ஷஹீதா. அல்லாஹ் நபியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். கைஃப ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத். நபியே, ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் அவருடைய சாட்சியாளர் கொண்டு வந்து வைத்து நிப்பாட்டப்படுவார். இப்ராஹிம் நபி அவங்க உம்மத்துல தலைவரா நிப்பாங்க. நூஹ் நபி அந்த உம்மத்துக்கு நிப்பாரு. அந்த நேரத்துல நபியே, உங்களை கொண்டு வந்து இவங்களுக்கு சாட்சியா நிப்பாட்டப்படுகிற நேரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அல்ல என்ன கேட்கிறவரே அல்லாஹ்வுடைய தூதர் அழுறாங்க. நபியே, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்ட உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி முன்னாடி இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க சொல்ற நேரம் அது எப்படி இருக்கும் நபி என்று கேட்ட உடனே பெருமானார் பதில் கொடுக்கிறாங்க. இறங்கின நேரம் பதில் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு தோழர் ஓதுகிறார். பெருமானுடைய பதில் என்ன தெரியுமா? தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அது அவ்வளவு பயங்கரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நீங்களும் கணக்கு போற மாதிரி லேசி இல்லை. அல்லாஹ் ரஹ்மான் மறுமை நாள் அல்லாஹ் கோபத்தோடு இருப்பார் என்றாங்க ரசூலுல்லாஹ். மக்காம மஹ்மூதால என்னை எழுப்பாட்டுவான் அல்லாஹ். நான் சஜதாவுல நிப்பேன், ஒரு ஊசி கீழ உள்ள சத்தம் கேட்கும். அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் கேட்பான், எங்கடா அந்த அலிச்சாத்திய கல்லாம் வாங்க, ஜப்பார்லாம் வாங்கன்னு கேட்பான். அன்றைக்கெல்லாம் கடும் கோபத்தோடு இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சஜதாவுல விழுந்து நிப்பேன். இர்ஃபா அரஷக யா முஹம்மத், என் பேரை அல்லாஹ் சொல்லுவான். உங்க தலையை தூக்குங்கள் முஹம்மதே என்று என்னிடம் கேட்பான். நான் மேல தூக்குவேன் என் ரப்புக்கு முன்னாடி. என்ன வேணும் என்று கேட்பான். நான் உம்மத்தி என்றுவேன். அந்த விஷயங்கள்லாம் படிக்கிற நேரம் அது பயத்தின் உச்சகட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன மெட்ரு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அழுதாங்க மறுமையே? அந்த சாட்சி சொல்லணும் என்ற உடனே அது நீங்க சின்ன கணக்குல போடாதீங்க. சாட்சி சொல்றதுன்னா அல்லாஹ்வுடைய நல்லடி ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டாங்க. அதாவது கேட்கிற உங்களுக்கு ஜீர்ணிக்கலாம் பெருமை சொல்ற சில விஷயங்கள் என்ன. அல்லாஹ் நபிமார்களுடைய சில தகப்பன்மார்கள் நரகத்துக்கு கொண்டு போயிட்டான். இப்ராஹிம் நபி அவங்க வாப்பா அவரை காப்பாற்ற முடியல, அவர் நரகவாசி, அவர் முடிச்சு. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருக்கிற நேரம் ஒரு ஆள் வர்றாரு. எங்க வாப்பா எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது பிறகு வந்தவர் கேட்டவரு ஒரு வயசாளி. கடத்தெருவுக்கு போய் காணாம போன வாப்பா பத்தி கேட்கல, மௌத்தா போன வாப்பா எங்கன்னு கேட்கிறாங்க. சொர்க்கத்திலயா நரகத்துல ஒரு மீட் பண்ணி கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பின்னான்ட்டாங்க நரகத்துல இருந்து அழுந்து போறாரு. அவர் கூட்டி வாங்க பான்றாங்க. அழுகிறார் அவரு. வாப்பா உங்க வாப்பா எங்கன்னு கேட்டா, இங்க தகப்பன்மார்கள் இறந்தவர்கள் இருப்பீங்க, அடக்கு செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. வாப்பா எங்கன்னு உங்களுக்கு நரகம் சும்மா பேச்சுக்கு தாங்குவோமா? நாங்க தாங்குவோமா? கேட்கிற நீங்க தாங்குவீங்களா? உங்க தாய் எங்க நரகம் தாங்குமா? புள்ள எங்க நரகம் தாங்குமா? அழுகிற அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. அபிவா அபாக்க பின்னார், அபிவா அபாக்க பின்னார். எங்க வாப்பா உங்க வாப்பா நரகத்துல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னா ஏன் அழுகுறாங்க தெரியுமா? ஏன் இந்த क्वेश्चन கேட்டு அழுகுறாங்க? தன் குடும்ப உறுப்பினர் முன்னாடி நிப்பாட்டப்படுவார்கள், தன் வாப்பா உம்மா நிப்பாட்டப்படுவார்கள். இவங்களுக்கு எல்லாம் எதிராக ரசூலுல்லாஹ் நின்று சாட்சி சொல்லணுமே. நான் சொன்னேன் இறைவான்னு சொல்லணுமே. அது பயங்கரம் இல்லையா? அந்த உணர்வை நம்மளை அளவைக்காதா? நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்காதா? காட்டி காட்டி பிழைவர்கள் சொன்னோம் என்று சொல்கிற நேரம் பெருமானார் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர். அழுது விட்டார் ரசூலுல்லாஹ். தேம்பி தேம்பி அழுகிறாருன்னா எங்க கல்விகளை துனியாவில் வைத்திருக்கிறோம். எப்ப நாம் ஆখিরাவுக்கு கொண்டு போக போகிறோம்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன சிந்திக்கிறோம் பெரியவர்களே? இது எப்படி கட்டுறது, அது எப்படி கட்டுறது, எப்படி புள்ளைய கொண்டு போறது, ஸ்கூலுக்கு கொண்டு போறது, எப்படி எப்படி சாப்பிடுறது? தப்பு இல்லை. நானும் நினைக்கிறேன், ஆখিরাவுக்காக ஒரு பகுதியை கொடுத்தோமா? எங்க மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பத்தி நினைத்தோமா பெரியவர்களே? நம்மால நடக்க முடியாமல் நாம் 1000 வாகனங்களில் போகிறோம். எங்க கால்களால் நடக்க முடியாமல் எங்கள் உறவுகள் எங்கள் தோளிலே சுமந்து கொண்டு எங்களை கொண்டு போய் 6 அடி கபரிலே வைத்து விட்டு வருவார்களே, அதை பத்தி சிந்தித்தோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுவும் நடக்காது என்று சொல்லாமல் சொல்லுகிறோம். நாம் இன்றைக்கு பிறகும் படம் பார்க்கிறோம் என்றா, இன்றைக்கு பிறகு நாங்கள் அசிங்கமான சுப்ஹானல்லாஹ் பிற்போக்கத்தை விட கேவலமானதுதான் சீரனம். அவ்வளவு மோசம். கிழக்கு மாகாணங்கள்ல முஸ்லிம்கள், அன்பான முஸ்லிம்கள் அங்க நிற்கிறார்கள். அங்க போன அந்த பகுதிகளில் அப்படி அன்பு சுப்ஹானல்லாஹ். ஆனால் அந்த பகுதிகளில் ஒரு பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. என்ன பாவம் நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது சீதனம். சீதனை இல்லாட்டி சீதன கொடுமை. ஒரு பொம்பளை புள்ளைக்கு கரையேத்தணும் என்றா இத்தனை கோடி வேணும். அவர் டாக்டர் மாப்பிள்ளை இருந்தா இத்தனை கார் இது அது இது. ஒரு ஆள் குர்ஆனை படிச்சுட்டான், ஒரு பொம்பளை கொடுத்துதான் முடிக்கணும்னு புரிஞ்சு கொள்றான். அவன் போய் அதை செஞ்சா அவனுக்கு வைக்கிற பேர் இவன் ஆமையை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இவர் ஏன் வெளியே போறாரு? அவ்வளவு கிடைக்கிற நேரம் அரை அல்லாஹ்வுடைய மார்க் என்ன சொல்லுது? கடைக்கு போய் நீ சாமான் வாங்கினா கடைக்காரனுக்கு பொருளுக்காக அந்த சலுகை கொடுக்கணும். தாய்மார்களே, உங்க பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்கன்னா ஒரு வருஷத்துல ஓடி போயிட்டான்னா
விட்டுட்டு போயிட்டானா உங்களுக்கு நீங்க குழந்தையோட நடுசந்தில நின்றா உங்க அதுக்கு முன்னாடி முற்பணத்தை எடுத்துக்கோங்க, லட்சமா கேளுங்க, விட்டுட்டு போக மாட்டான். 20 லட்சம் கொடுத்திருக்கிறோம். இதுக்கு இஸ்லாம் சொல்லுது உத்தரவாதம். மகனை கேளுங்க. இந்த உடன்படிக்கையில எத்தனை பேர் சிம்பிளா விட்டுட்டு போறான். திருமணம் என்றாலே இந்த சீதனத்துக்கு பிறகு நல்ல பிசினஸா போச்சு. இங்க ஒரு ஆள் எடுத்து கவிட்டு அவனோட தங்க போய் சொல்ல நினைக்கிறீங்க. என் நண்பன் ஒரு நாளைக்கு நடந்துச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க தாத்தாக்கு அவ்வளவு சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு போய் கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அவ்வளவு எடுத்துட்டு எனக்கு ஒண்ணு தெரியா போன அனுப்பிட்டான். அவங்க வீட்டுல போனா அவங்களுக்கு இல்ல. இதை வர்த்தகமா சில பேர் பண்றான். நல்ல புரியுங்க. அவங்க செஞ்சதும் பிழை. சீதனம் என்பது அசிங்கமா தெரியல. ஒரு பொம்பளைட்ட போய் வீடு கேட்டா நஃபக்காண்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாப்பா அதாவது பொண்ணோட பாப்பா கொண்டு உட்கார வச்சுட்டு நீங்க எப்படி உங்க மகளை 22 வருஷமா 19 வருஷமா கண் கலங்காம பாத்தீங்களோ, எப்படி உடுப்பு வாங்கி கொடுத்தீங்களோ அப்படி நான் செய்ய போறேன். நான் இருக்கிற இடத்துல உங்க பிள்ளைய பார்க்க போறேன். அவ நோய்க்க மாட்டேன். அவ குடும்ப வாங்கி கொடுப்பேன். உடைகள் சாப்பாடு அத்தனை கொடுப்பேன். இதை சொல்ல உனக்கு திராணி இருக்கிற மேடம். நீ போய் அந்த பொம்பளைட்ட வீட கேட்டு அது கேட்டு இதை கேட்டு பேங்க் பேலன்ஸ் கேட்டு நீ எப்படி இதை சொல்லுவது? இது வழக்கு வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளை பற்றி சிந்தித்தால் இந்த அசிங்கமான பணத்துக்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்படியான ஒரு எது இஸ்லாம் சொல்லுதோ அந்த திருமணத்தை நோக்கி நாம் நகர ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில் இப்படி சொல்லிட்டு போனா எக்கச்சக்கமான பாவங்களை வெளிக்கொண்டு வந்துரும். எக்கச்சக்கமா பேசுற நான் என்னமோ பெரிய 100 100 தூய்மை நினைச்சாங்க. குல்லு பனி ஆதம், ஆதமுடைய எல்லா மக்களும் தப்பு பண்ணுவார்கள். நாம் நம்மளை திருத்திக் கொண்டு இறைவனுடைய சன்னிதானத்தை நினைத்து பார்த்து இறைவா எங்களை மன்னி என்று இந்த இரவுகளில் கேட்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நாம் நம்மளுடைய பிழைகளை உணர வேண்டியிருக்கிறது. பாவ கரைகளை விட்டு ஒதுக்கி நன்மையை நோக்கி வர இருக்கிறது. அதுக்காக வேண்டி சொல்கிறேன், நாம் எல்லோரும் அந்த குரூப்ல உள்ளவர்கள் தான். அப்படி என்றால் எப்ப நமக்கு அந்த நம்பிக்கை உறுதியா வருவதோ, எப்ப நாம் பெர்ஃபெக்ட்டா நம்புறோமோ அன்றைக்கு தான் நாம் மறுமை நாள்ல அந்த நம்பிக்கை. எப்படி ஒரு ஆள் சொல்லி உங்க குழந்தைக்கு இப்படி நடந்தா இந்த மாசத்துல இது நடக்கும், இப்படி ஆக்சிடென்ட் ஆகி காரிலாம் போகும், உங்க புள்ள மௌத்தாயிரம் துடிச்சு போறோமோ, பெருமானார் மறுமை பற்றி பேசின அவைகள் எல்லாம் நாம் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில 2 விஷயத்தை சொல்லிட்டு மறுமை அடையாளத்துக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன பண்ணாண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாண்டு ஒரு போர் நடக்குது. மூத்தாண்ட இடத்துல ஒரு போர். இந்த போரை பொறுத்தல புகாரில வருது. இது முஸ்லீம் ஆகிய நாங்கள் ஹதீஸ் கிதாபை காட்டலாம். பாருங்க போர் நடந்துச்சு. இத போய் நீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வார் வந்து அதாவது ரோமா புலிகளோட தபூக்ல அவங்க வரல, மூத்தால தான் அவங்க படையெடுத்து வந்தாங்க. படையெடுத்து வந்தா அந்த போர்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, ஒரு படை போகுது. ஒரு படை அனுப்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க போய் இதை நீங்க விக்கிபீடியாலையும் பார்க்கலாம். இன்னும் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. நான் ஒரு 2 லட்சம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க 1 லட்சம், நாங்க 3000. அந்த போரை பத்தி நீங்க படிச்சு பார்க்கலாம். அவங்க சொல்ற கணக்கு சரியா? ரோம பேரரசு இதுவரைக்கும் ஜஸீரத்துல் அரபுக்குள்ள உள்ள அரபிகளோட தான் பிரச்சனை. வெளியில உள்ள ரோம பேரரசை வந்து போயிட்டு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க உங்க புக்ல. அவங்க வெற்றி என்று புகாரில் உள்ள ஹதீஸ் சொல்லுது, நாங்க வெற்றி. இது என்ன வெற்றி தோல்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வெற்றி அவ்வளவு பேரும் கொண்டு நாங்க வெற்றில. அந்த போர்ல அவங்க பெரிய படை, ரோம பேரரசு எம்பையர் ஆஃப் ரோம், ரோம் சாம்ராஜ்யம், அதுல எவ்வளவு படை வருகிறது. அங்க வந்தா இங்கால போறான். அதாவது காலித் பின் வலீத் என்ன பண்றாங்க, அவர் படையை கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறாரு. உடனே அந்த படை ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வைக்குது. இவர் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வைக்கிறாரு. அவங்க ஒரு ஸ்டெப் இன்னொன்று பின்னுக்கு வைக்கிறாங்க. இவர் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வைக்கிறாரு. இதை நாங்க வெற்றி என்று சொல்றோம். இது ஹதீஸ். நம்ம வெற்றி அதுல ஏன் வெற்றினா, அந்த படை ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சு போச்சு. சண்டை எல்லாம் நடக்கல. இப்படி இருந்த படை இப்படி கொண்டு வர்றாரு. சண்டை நடந்துச்சு. நடந்தாலும் அவங்க இந்த படையை விரிவாகி உடனே அவங்க கல்வில ஒரு பயம் வந்துட்டு, அந்த பயத்தில் அவங்க பின்னாடி போறாங்க. இவரும் பின்னாடி வராரு. வந்தா இத வெற்றி. இதை நாங்க சொல்ற வெற்றி. அவங்க என்ன வெற்றியை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த யுத்தத்தை பத்தி அவங்க எழுதிருக்கிறாங்க. இந்த யுத்தம் ஒரு அதிசயமான யுத்தம். ஏன் அதிசயம் என்று சொல்றேன்னா, புகாரில வரக்கூடிய செய்தியை பார்த்தா ரசூலுல்லாஹ் போக முன்னாடி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிங்க அப்படின்றாங்க. நீங்க ஷஹீதாக்கப்பட்டா ஜாஃபர் பின் அபீ தாலிப் கொடியை பிடிங்கன்றாங்க. ஜாஃபர் நீங்க கொலை செய்யப்பட்டா அப்துல்லா பின் ரவா கொடியை பிடிங்கன்றாங்க. இந்த 3 பேர் சொல்லியாச்சு. இன்னொரு ஆள் கொடியை பிடிப்பார், அவர் பேர் சொல்லல ரசூலுல்லாஹ். கவனமா கேளுங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆள் மௌத்தானா, மௌத்தாக போறாரு மாறினா என்ன சும்மா சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இது வஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா இவங்க போறாங்க. போய் போராடுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குறாங்க. மதீனாவுல இருந்து கொண்டு இப்ப ஷாம்ல அந்த மௌத்தாவை பார்த்து எனக்கு மௌத்தா தெரிகிறது, அங்க உள்ள பிரச்சனை தெரிகிறது. ஸைத் பின் ஹாரிஸா முன்னாடி போகிறார். அவர் வீரமரணம் அடைந்து விட்டார். அதாவது ஜாஃபர் பின் அபீ தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா
அவருக்கு அப்ப 40 வயசு, 30 வயசு, அப்ப 10 வருஷம் இளமை. அலி பின் அபி தாலிப் அவங்க ஜாஃபர் பின் அபி தாலிப் என்ற இந்த உம்மத்துல ஒரு சிறந்த பேச்சாளர். அவரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைவா பார்த்துட்டு எனக்கு மோத்தா தெரியுதுமா, லைவா ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஜாஃபர் கொலை செய்யப்பட்டார். இது பரவி போச்சு, இந்த செய்தி மதீனால பரவிட்டு ஜாஃபர் அவர்கள் குடும்பத்தார் சாப்பிடாமல் நிக்கிறாங்க. அப்ப இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தாமன், இந்த செய்தியை வச்சு தான் நாங்க சொல்றோம் கத்தம் இல்லை. ஃபாத்திஹா நீங்க ஓதுறீங்களே, கத்தம் கொடுக்குறீங்களே, இது இல்லன்னு எதுக்கு சொல்றோம் தெரியுமா? இந்த செய்தி தான். இந்த செய்தியில ஜாஃபர் குடும்பத்தார் சாப்பிடாம இருக்கிறாங்க. ஏண்டா அவர் அவ்வளவு ரொம்ப அருமையானவர், ரொம்ப நல்லவர். அவருடைய இழப்பு அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பா போச்சு. ஏதோ ஜனாசாவெல்லாம் பார்த்துட்டு மக்கள் சொல்லல, ரசூலுல்லாஹ் அறிவிப்பு விட்டுறாங்க, அவர்கள் அழ தொடங்குறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாஃபருடைய குடும்பத்துக்கு போய் சாப்பாடு கொடுங்க, அவங்களை போய் பாருங்க, அவங்களுக்கு போட்டு கொடுங்க, அவங்க சாப்பிட சொல்லுங்க. நாங்க தான் மையத்து வீட்டுல போய் மையத்தை அவங்க அந்த உறவுகளை போய் அமைதிப்படுத்தி, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பாப்பா, இன்னைக்கு ஜனாசா ஆயிட்டு கல்புகளை அமைதிப்படுத்துங்கடா, அவங்களை போட்டு ஆக்குங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, கல்யாணம் கூட ஜனாசா கூட என்ன நடந்துரும் நாங்க. இந்த ஹரிஷ் அந்த ஹரிஷ் அப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. மூணாவது அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார். இப்ப ரசூலுல்லாஹ் 3 பேர் தான் சொல்லி அனுப்பினாங்க. நாலாவது சொன்னாங்களா? இல்ல. அங்க என்ன நடக்குது களத்துல? இது நான் சொல்றது ஒரு 100-200 கிலோமீட்டர் அப்படி நினைக்காதீங்க, 1000 கிலோமீட்டர் அங்கால நடக்கிறத இப்ப வேணும்டா இங்க நடக்கிற பயான எங்க இருந்து பார்க்கலாம், லைவ் கொடுத்துட்டாங்கடா, எங்கேயோ உள்ளதை இங்க பார்க்கலாம். அந்த யுகத்தில் எதுவும் இல்லை, பெருமானார் லைவ் பண்றாங்க. இப்ப நான் கேட்கிற ரசூலுல்லாஹ் தொழுகையை சொல்லலாம், நோம்பு பிடிக்கிறத பத்தி சொல்லலாம், ஹஜ் செய்யறத பத்தி சொல்லலாம், எங்கேயோ நடக்கிற யுத்தத்தையே லைவ் பண்ணணும். அது எதுக்குன்னு கேட்கிறேன். தொழுகையை பத்தி பேசினா நன்மை, நோம்பு பத்தி பேசினா நன்மை, எங்கேயோ நடக்கிற யுத்தத்தை லைவ் பண்ணணுமா? அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? இவர் யார் என்று நிரூபிக்க வேணும். இவர் பேசுவது சாதாரண பேச்சு இல்லை, இவர் பேசினால் பொய் வராது. அதை ஒரு கடுவை லட்சமாக பிறந்து ஒரு துகளவு நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் கேட்டா சந்தேகமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எந்த சந்தேகமும் அவரை நம்ப வைக்கிறதுக்கு அல்லாஹ் அவருக்கு அதை கொடுக்கிறான். இல்லாட்டி சொல்ல தேவையில்லை, இது பிற்காலத்தில் நடக்குது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா மூத்தால இப்ப 3வது ஆளு மூச்சு, 4வது யார் கையில கொடியை கொடுக்கிறது? அங்க தேடுறாங்க கொடியை பிடிச்சிட்டு. ஏன் யாரு 4வது யாரு என்று தேடுற டைம்ல காலித் பின் வலீத் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவர் அந்த நேரத்துல அவர் தான் கட்டும் எதிரி. ஊதெல்லாம் அவர் தான் குதிரையில மேல ஏறி வந்து ரவுண்ட் பண்ணினால் காபிர் காலத்துல அவர் அப்படி திறமையான ஒரு போர் வீரர். அவர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அவரை கண்டிதாங்கன்னு அவர் கையில கொடுக்குறாங்க. அவர் ஏறண்டாரு, நான் புதுசு, என் கையில வந்து கொடியை தந்தா என்ன விட மூத்தவங்க இருக்காங்க, இல்லப்பா நீங்க தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவர் மறுக்கிறார், வற்புறுத்தி கையில வைக்கிறாங்க. அதுல இருந்து அவர் யுத்தத்துல பெரிய தளபதியா மாறுறாரு. இந்த பக்கத்துல பெருமானார் லைன் பண்றாங்க. மதீனால உட்கார்ந்துட்டு ஷைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், கொடியை பிடித்து விட்டார். அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தார். இது நடந்து நிறைய நாள் போய்த்தானே வருவாங்க. யுத்தம் நடந்து இன்னைக்கு நைட்ல பஸ் ஏறி வந்து இறங்க மாட்டாங்க. அவங்க நாட்கணக்கில், நாங்க கிலோமீட்டர் கணக்கில் சொல்லுவோம். கொழும்புல இருந்து எத்துங்க ஆகட்டும் எத்தனை கிலோமீட்டர் சொன்னா அவங்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பயணம் பண்ணுவாங்க. நடைபாதை ஒட்டகத்துல தான் இது சொல்லுவாங்க. அப்ப அவங்க வந்தா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. நடந்தது அச்சு அசலா அப்படியே பேசுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பெரிய வாளை நீட்டாரு. யார் சொல்லலாம்? யமன் நாட்டு வாள். என் கரத்தால 7 9 வாள், என் ஞாபகம் சரியா ஒரு 7 வாள் அல்லது 9 வாள் உடைஞ்சிட்டு இந்த வாள் எல்லாம் பறக்கத்து வைத்தான். யார் சொல்லலாம்? இப்படித்தான் கதை சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே மக்கள் அதை தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆளாவது திரும்ப வந்திருந்தா, ஜாஃபர் பின் அபி தாலிப் திரும்ப வந்திருந்தா எல்லாரும் திரும்ப கேட்க மாட்டாங்களா? என்ன இஸ்லாம், என்ன நபி? இவர் சொல்றாரு மௌத்தனா திரும்பி வந்திருக்காரு, ஜனாஸா அறிவித்தா லேசா நினைக்கிறீங்களா? இந்த வாய்க்கு வந்த மாதிரி கொடுக்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தைரியத்தில் ஒரு மனுஷன் மௌத்துடுவாங்க போனாங்களா ஷாமுக்கு? அந்த நாள் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு என்ன நான் சொல்றேன்னா, நான் இதை சொல்ற நேரம் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த கிரவுண்டுக்கு முன்னாடி ஒருவர் 2 வாகனம் வந்து மோதினான்னு சொன்னேன், பூகம்பம் என்று சொன்னேன். அவர் உங்க புள்ள விஷயத்தில் ஒன்றை சொன்னால் நீங்க பயப்படுவீங்க என்று சொன்னேன். அந்த சிந்தனையோடு இப்ப நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தெரியும்? அது என்ன அடுத்த ஊடா எப்படி பார்த்தாங்க? காணாத இந்த மௌத்தா ரசூலுல்லாஹ்வுக்கு துல்லியமா சொல்ல முடிகிறது என்றால் நானும் நீங்களும் பார்க்காத இந்த கபர் வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் துல்லியமா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அப்படி என்ன இந்த சபையில நாம எல்லாரும் வெற்றியா? இது பயங்கரம் என்றாங்களே. ஒரு நாள் பெருமானார் வந்தாங்க, அன்றைக்கு வித்தியாசமா வந்தாங்க. பெருமானுடைய கடைசி நாட்கள் இப்படித்தான் இருந்தது. இந்த மிம்மா அகாபா ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் வந்து உட்கார்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். வஜலஸ்னா அவ்வளவு நாங்க ரசூலுல்லாஹ்வை சூழ உட்கார்ந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் பயம்னா என்ன தெரியாது, ஆனா அன்றைக்கு பயந்தார்கள் ரசூலுல்லாஹ். வாயால சொன்னாங்க, இந்த மிம்மா அகாபா அலைக்கும் மின் பாதி,
சஹாபாக்கள் சூழ்ந்து உட்கார்ந்து இருக்காங்க, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்துட்டாங்க. மக்களே, எனக்கு பிறகு நான் மௌத்தாங்கின பிறகு ஒரு விஷயத்தில் பயப்படுகிறேன் நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயம் என்ன எனக்கு தெரியுமா நினைக்கிறீங்களா நீங்க? தெரியாது. அவருக்கு முன்ன பின்னுக்கு பொடிகாரலாம் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் பயப்படுறேன், என் மௌத்துக்கு பிறகு இந்த பாலைவனம் சோலைவனமா மாற்றப்படும். அய்யுப்தா அலைக்கும் மின் ஸஹரத்தித் துன்யா, இந்த துன்யா உங்களுக்கு திறந்து தரப்படும், அவருடைய ஜீனத்துகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு சவுதியை சொல்றாங்க நினைக்கிறேன், அந்த மாதிரி அவ்வளவு அழகா நீங்க பாப்பீங்க. பெருமானார் பையன் நம்மள மாதிரி இல்ல, அந்த ஆற்றல் எங்கிட்ட இல்ல. அது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூட 4 வரி பேசுவாங்க, அசந்து போயிடும். நாங்க 40 நாள் பேசணும் அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் 4 வரியில க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வத்தக்கு துனியா வத்தக்கு நிஷாண்டா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள் மக்களே, நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை சொல்லி 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 திருத்துறேன். எனக்கு பிறகு நீங்க எல்லாம் துனியாவோட போய் சேர்ந்துட கூடாது, பெண்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் மக்களே. நாமளுக்கு சொல்றாங்க, நீங்கள் காணாமல் போயிட கூடாது, மறுமை வெற்றி என்பது உங்களுக்கு வேணுமா, ஜாக்கிரதையாக நில்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்படி என்றா ஒரு மனிதன் சிந்திக்காம பேசினா நரகத்துல கிழக்குக்கும் மேற்குக்கு இடப்பட்ட தூரம் வீசப்படுவான். ஒரு தோழர் கேட்கிறார், யார சொல்லலாம், நாவாலே மனிதர்கள் நரகம் போவாங்களா? பெருமாள் என்ன சொன்னாங்க பதில்? நாக்கால போவாங்கன்னாங்களா? வேற ஏதான்னு கேட்டாங்க. பெருமாளுடைய ஆன்சர் என்ன தெரியுமா? வேற ஏதாவது போவாங்கன்னு கேட்டாங்க. தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதை இங்க பாதுகாத்தா சொர்க்கத்துக்கு நான் கேரண்டின்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு அவரு பாவம் இது, நாக்க வச்சு அரைச்சி 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 என்னதான் பண்றோமே, கண்டன் இந்த மாதிரி எல்லாம் பேசு. சுப்ஹானல்லாஹ். யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்கு, என்ன அதாவது அது ஓபனா சொல்லதான் ஆகணும், சொல்லதான் ஆகணும். தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜே சொல்றவங்க போது அதாவது என்ன பண்றாங்கன்னா, சண்டை நடக்குது, அவங்களுக்குள்ள இன்னொரு ஆளுக்கு சண்டை. அப்பாஸ் அலி என்ற ஒருவர் என்ன பண்றாரு, ஒரு மௌலவி, அவர் அவங்க சொன்ன கொள்கை பிள்ளைன்னு வர்றாரு. இங்க உள்ளவர் சொல்றாரு, டிஎன்டிஜேல உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, அல்லாஹ் மன்னிக்கணும், அவர்களுக்கு நேர்வழி காட்டணும், நரகத்து கொல்லி கட்டணும் ஒரு வார்த்தை சொல்றாரு, நரகத்தின் நாயா என்ன சொல்றாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன அடிப்படையில் இதை சொல்றாருன்னு தெரியல. கொள்கை ஜமாத், அவர் ஜமாத்தை விட்டு போனா அடி ஜமாத்து கொள்கை சரியா பிள்ளைன்னு பேசுறது வேற, நரகத்து நாயின்னு சொல்லலாமா? அப்படியே போங்க, புகாரிக்கு ஏத்துக்கொள்றாங்களா? புகாரிய குர்ஆனை ஏத்துக்கொள்றாங்க, சஹீஹான செய்தி ஏத்துக்கொள்றாங்க தானே? புகாரில ஒரு செய்தி வருது, முந்தைய காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முந்தைய காலத்துல ஒரு மனிதர் இறைவனை வணங்க போகிறார், போகிற வழியில ஒரு மனுஷன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் கூப்பிடுறாரு, வாங்கலேப்பா அல்லாஹ் வணங்க போ வாங்கவே. இந்த மனுஷன் வேலை செஞ்ச மனுஷன் கேட்கிறாரு, என்ன பார்க்கவா அல்லாஹ் ஒண்ண படைச்சான், என்ன பார்க்கறதா அல்லாஹ் ஒண்ண படைச்சானா? அப்ப அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் போ, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் போ அப்படின்றார். அல்லாஹ் மறுமையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அடியான கேட்பான, அப்படி பேசினவன் எங்கே வா, அல்லாஹ் கூப்பிடுவானா, உன் நன்மையெல்லாம் கூடு, யாரை பார்த்து நான் மன்னிக்க மாட்டேன்னு யாருக்கு சொன்னது, இது இருக்குதா இல்லையா, நான் கெட்டி சொல்கிறேனா இல்லையா? மார்க்கம் படித்த நீங்கள் ஒரு ஆளுக்கு நரகவாசி, ஷேக் ஜானி, ஜினா செஞ்ச ஷேக், இதா ஒரு மனுஷன் தப்பே பண்ணட்டுமே, இந்த இரவு அவன் அழுது பிறண்டு கண்டி அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்திருந்தா, நீங்க உங்களுக்கு அப்ப மறுமை அத உங்களுக்கு மறைவான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டா பிழைதான். நாம் என்ன நினைத்து பேசுகிறோம் தெரியுமா? எதையும் பேசலாம், எப்படி பேசலாம், யார பத்தியும் பேசலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், பேசுற நானும் கேட்கிற நீங்களும் பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். என்ன பயம் தெரியுமா? நாக்கு கொஞ்சம் சில்பானா பயம், கல்வி சில்பாயினா இது நாக்கு வெளியில, கல்பாக ஒரு மூமினை கெட்டது நினைச்சா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பள்ளிக்கு வர்றார், தாடியில தண்ணி தட்ட, கையில செருப்பு கையில வச்சிருக்கிறார். சஹாபாக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, சொர்க்கவாசி பார்க்கணுமா அவரை பாருங்கன்றாங்க, சொர்க்கவாசியை கொஞ்சம் பாருங்கன்றாங்க. சஹாபாக்கள் திரும்பி பார்க்கறாங்க, ஓ இவரா? அதுக்கு பிறகு இன்னொரு நாள் அவர் வருகிறார், பெருமாள் அதே மாதிரி சொல்றாங்க, சொர்க்கவாசியை பாருங்கன்றாங்க, ஜன்னாவுக்குள்ள வர பாருங்க. இப்ப ஒரு சஹாபி அவர் என்ன பண்றாருன்னா, அவர் மனசுல வைக்கிறார், ரசூலுல்லாஹ் 2 தடவை சொர்க்கவாசின்றாங்க, இவர் என்ன செய்யறாரோ அதை செஞ்சு அதே மாதிரி செஞ்சா நம்மளும் சொர்க்கம் போயிடலாம். அதனால அவர் வீட்டுக்கு போறார், போயிட்டு ஒரு பொய் சொல்றார், அவரே சொல்றார், நான் பொய் தான் சொன்னேன். என்ன பொய் சொல்றார்? எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, உங்க வீட்டுல ஒரு 3 நாளைக்கு இடம் தருவீங்களா, உங்க வீட்டுல நான் தங்கணும். அவர் ஒன்றும் சொல்லாம தங்குறார். தங்கினதுக்கு பிறகு அவரு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 3 நாள் கழிவு ஒண்ணுமே காணல. ஸ்பெஷலா இவர் என்ன பண்றாரு அதெல்லாம் அவர் செய்யறாரு, சஹாபாக்கள் என்ன பண்றானோ அதான் செய்யறாரு, புதுசா ஒண்ணுமே இல்ல. 3ஆவது நாள் போற டைம்ல, நான் உங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், உங்க வீட்டுல தங்கணும் வேண்டி எங்க வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லிட்டேன், அப்படி ஒண்ணுமே இல்ல. ஏன் உங்க வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? பெருமாள் உங்களை பார்த்து சொர்க்கவாசி என்றாங்க, நீங்க அப்படி என்னெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியணும், எனக்கு ஆசையாக இருந்தது, அதனால் தான் நான் உங்க வீட்டுல வந்து இதை பார்த்தேன், ஆனா இன்னும் பெருசா ஒண்ணுமே தெரியலையே. அவரும் சொன்னாங்க, நானும் எல்லாரும் மாறிலாம்,
எனக்கும் தெரியவில்லை. எதுக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அல்லாஹ் சொல்றாரு, அவருடைய தூதர் சொன்னா சொர்க்கவாசிடா. ஆனால் என் மனசுல ஒன்று இருக்குது, நான் ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றேன், அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ தெரியல, நான் யாரை பத்தியும் எந்த முஸ்லிமை பத்தியும் தப்பாக நினைக்கவே மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? முஸ்லிம் என்றா யாரு, மைக் என்றா என்னன்னு கேட்டா வரைவேற்றம் சொல்லுவீங்க, போன் என்றா என்ன டெஃபினேஷன் சொல்லுங்க, சூரியன் என்ன, வாட் இஸ் எர்த் கேட்டா டெஃபினேஷன் சொல்லணும். முஸ்லிம் என்றா யாரு? முஸ்லிம் என்றா யாரு? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி, எவருடைய கரத்தினால் எவருடைய நாவினால் இன்னொரு முஸ்லிம் பாதுகாக்கப்படுகிறான் அவன் முஸ்லிம். அது எந்த ஜமாத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு முஸ்லிமால் இன்னொரு முஸ்லிம் பாதுகாப்பு பெறணும். அவருடைய மான பங்கப்படுத்த கூடாது, நடு சந்தைகளை வைத்து அவரை சீரழிக்க கூடாது. உங்க உறவுகளை அவரை இங்கு பாதுகாக்கணும். உங்க நாக்கால அவர் பாதுகாப்பு பெறணும், உங்க கல்வால உங்க கையால பாதுகாப்பு பெறணும். அதுக்கு கல்வில கொடுக்கணும். தப்பா வரப்போக்கலையே யாராவது ஒரு தோழரை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்ல வேணாம்வாங்க. எனக்கு யாரை பத்தியும் சொல்லாதீங்க, அவரை சந்திக்கிற நேரம் நான் சலாமத்தால் சந்திக்கணும், என் கல்வி சாந்தி அடைகிற நிலைமை சொல்லாதீங்க. பெருமான் தடுத்தார்கள். இதெல்லாம் நாம் பின்பற்றி வருவோமா? இந்த இரவு விசாரிக்க சொல்கிறேன். அப்ப மறுமை வராத நினைக்கிறோமா? வரும் என்று நம்பினால் இதெல்லாம் நம்ம லைஃப்ல பாவத்துல வரவே, லிஸ்ட்ல வரவே. தௌபா செய்வதற்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. கணவர்மார்களே, உங்க மனைவிமார்களுக்கு நீங்கள் கண்ணா பின்னான்னு நினைச்ச மாதிரி பேசினா அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? மனைவிமார்களே, உங்கள் கணவர்மார்கள் விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேசினால் என் கணவர் தானே, மறுமையில் அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? பெண்களை அதிகமாக நரகத்தில் கண்டேன், அவர்கள் கணவனுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று சொல்ல, நன்றி கட்டு நடக்கிறாங்க. துரோகம் இல்ல, நன்றி கட்டு நடக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு தோழர் வருகிறார் ரசூலுல்லாஹ், யார சொல்லலாம், கிஸ்ரா கைசர் ரோம பாரசீகம் அந்த பேரரசுகளை வந்து காலில் உழுவுறான். ஒரு சான்ஸ் உங்க காலில் விழ தாங்களே யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. பெருமகனார் அவர் லைஃப்ல ஒரு ஆளை கூட இப்படி குனிஞ்சி ஆசீர்வதிச்சதே இல்லை. பெருமானார் பிடிவாதமா சொல்றாங்க, ஏலா அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா? உலகத்துல எந்த தலைவரும் கொடுக்காதக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே உட்கார்ந்தா ஒரு ஆள் வந்து தலையை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய நரமுடியெல்லாம் எண்ணுவாங்க, தாடிய கோதி நரமுடி எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சோப்பு கலர் ஆளை கிடைக்குது ரசூலுல்லாஹ்க்கு, அல்லாஹ்வுடைய தூதரே வருவாங்க வெளிநாட்டுல இருந்து, அப்ப விடுங்க யார சொல்லலாம், இதை இப்படி விடுங்க ரசூலுல்லாஹ் வச்சு குடுப்பாட்டுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணுவார்கள். ஆனால் பெருமானார் தனக்கு எழுந்து நின்றால் முகம் சிவந்து போயிடும். தான் யாராவது தன் காலில் விழுந்தா அல்லாஹ்னு சொன்ன சுப்ஹானல்லாஹ். இந்த வாழ்க்கையை நினைச்சா, அதாவது பெருமை என்ற சாயல் அவர் மேலில் கூட படவில்லை. அப்படிப்பட்ட உத்தம தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் சொல்றாரு, கிஞ்சித ஒரே ஒரு சான்ஸ், உங்க காலில் விழுறதுக்கு ஒரு சான்ஸ். பெருமானார் இல்லன்ட்டு அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொல்லிட்டு அப்படி சஜதா செய்யறதா இருந்தா கணவர்மார்கள் காலில் மனைவிமார்களுக்கு விட சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைன்றாங்க சொல்ல. அப்ப மனைவிமார்களே, பெண்களே, உங்கள் கணவர் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இது மறுமையில் வரும். நீங்க வந்த வாகனத்துக்கு பெட்ரோல் அடிச்சீங்களா, டீசல் அடிச்சீங்களா, 92 அடிச்சீங்களா, 95 அடிச்சு அதெல்லாம் வராது. நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை வரும். அதனால கவனமா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் படித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கை அந்த டைம்ல கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுத்தி மனைவிமார் 9 மனைவிமார் ஏக காலத்துல 11 மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏக காலத்துல 9 மனைவி சுத்தி நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கடைசி 14 நாள் படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நாளைக்கு யாரும் விட்டல, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், 2 பேர் 2 கல்யாணம் முடிச்சிட்டாரு, ஒரு மனைவி இப்படி வச்சுட்டு இன்னொரு மனைவி போட்டு மிதிக்கிறான்னு வைங்களேன், மறுமையில இப்படிதான் வருவார். பேலன்ஸ் இல்ல, அவ்வளவு நேர்மையா நடக்கணுமா, ரொம்ப நிதானமா நடக்கணுமா. இவங்களுக்கு ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு நாள். பெருமானார் எங்கேயாவது போனா ஜிஹாதுக்கு போறோம், மனைவிமார்கள் போட்டி போடுவாங்க. ரசூலுல்லாஹ் சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க கூட்டி போவாங்க. எனக்கு விருப்பம், நீங்க அதெல்லாம் இல்ல, நேர்மை. அவர் ஜனாதிபதி, அவர் தட்டி கேட்க யாரும் அல்லாஹ்க்கு பயந்த விதம். இப்ப மனைவிமார்கள் சூழ இருக்கிற டைம்ல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, மனைவிமார்களை பார்த்து கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுல ரசூலுல்லாஹ் சொல்லலாதா, எனக்கு நாளைக்கு இந்த வீட்டுல போகணும். அவர் ஜனாதிபதி, அவர் கட்டளை இட்ட சமுதாயமே அப்படி அடிபணிஞ்சு நிற்கும். மனைவிமார்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய்மார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு யார் வீட்டுக்கு போகணும், உங்களுக்கு யார் வீட்டுல இருக்கணும்? அதுக்கு பிறகு அவங்களே பதில் கொடுக்குறாங்க, ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வீட்டுக்கு போகணுமா? ரசூலுல்லாஹ் ஆமான்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் வீட்டுக்கு என்ன கொண்டு போய் வைங்கன்னு சொல்ல ஏறாண்டீங்களா? எப்ப நேர்மை என்றா யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த மனையும் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப நீங்க கேட்பீங்க, மனைவி மனையில கேட்கிறவங்களுக்கு ஆயிஷா வீடு வேணுமா? வேணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்ப எதுவுமே செய்யறாரு, அவங்க கடைசி கட்டம், அவங்க குழந்தை நடக்க இயலாது, இல்லறத்துல ஈடுபட இயலாது. அப்பயே ஆயிஷா நாய் வீடு தெரியுமா? ஜன்னாவுல இவங்க மனைவி எல்லாருக்கும் தெரியும். ஜன்னாவுல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயி வெறும் 18 வயசு. பெருமானார் மடியில நிறைய பேர் மௌத்தாக நினைச்சாங்க.
ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தூக்கி கொண்டிருக்கிற நேரம் மௌத். அந்த உடலை ஜனாஸாவை தூக்குற நேரம் ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபீப் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. நாங்க ரசூலுல்லாஹ், இது சாதாரண வார்த்தை இல்ல. ரசூலுல்லாஹ் எனக்குள்ள ஜுலைபீப் பண்றாங்க. அவ்வளவு அலங்குவா அவர். யார் அவரை கட்டி அரவணைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்ச நேரம் பக்கத்துல உமர் பின் கத்தாப், யார சொல்லலாம், இப்ப நான் மௌத்தாகி இந்த இடத்துல நீங்க என்ன தூக்கி இதே வார்த்தை சொல்லக்கூடாதா? அந்த வார்த்தைக்கு போட்டி போட்டார்கள். பெருமானார் கரத்துல மடியில தோல்ல மௌத்தான துடித்தார்கள். பெருமானார் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? மற்ற எல்லா மனைமார்கள் விதவைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என் தாய் 18 வயசு, ஜன்னாவை வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் புட்டு சொல்லிட்டாங்க, யாரும் வராதீங்கன்றாங்க. அந்த 4 நாள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆயிஷா வீட்டுல இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போக நடக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாங்க மோத்த பாக்கட்டு ஃபைனல் 4 டேஸ் காத்துமுல் அன்பியா இந்த உலகத்தை விட்டு போறதா நம்ம மத்த மனைமார்கள் வந்து போலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நேரம் நெருங்குற டைம்ல போய் ஆயிஷா நாங்க தோல்ல சாஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அவங்க மனைவி தோல்ல சாஞ்சி மௌத்தா. மற்றவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மடியில மௌத்தான்னு நினைக்கிற நேரம், பெருமானார் அந்த சக்கராத்திலையும் இன்னலில் மௌத்து சக்கராத்னு சொல்ற நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் லேசா போயிட்டாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, என் களத்துக்கும் என் நெஞ்சுக்கும் இடையில ரசூலுல்லாஹ் தலையை வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே மரணித்து விட்டார்கள் என் தோளில். சுப்ஹானல்லாஹ். எல்லாத்திலையும் நேர்மையா, நியாயமா, ஒழுக்கமா, அடக்கமா, எல்லாத்திலையும் பெருமானார் இப்படி சொன்னார்களே. வீட்டுல ஒரு பொருள் இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு, அத்தனை கொடுத்துட்டாங்க. ஆயிஷா, நான் எப்படி அல்லாஹ்வை சந்திக்கிறது? ஒரு நபி எல்லாமே சடக்கானா, எல்லாத்தையும் கொடுக்கிறார். என் ரப்பை சந்திக்க போகிறேன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க ஹராம். பிள்ளைகள் கொடுக்கணும், நபிமார்களுக்கு அது. அன்பிக்கினியவர்களே, அப்படி என்றால் இப்ப நான் கேட்கிறேன், பெருமானார் சொன்னதுல நமக்கு சந்தேகமா? அது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி உறவுகள் அடக்கம் செய்யப்பட்டார்களே, அவர்கள் நிலைமை என்னன்னு இந்த இரவு யோசிங்க. உங்க குடும்பத்தார் நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த சபையில் உள்ள ஆண்களே, உங்கள் வாப்பாமார்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நீங்க எத்தனை தடவை போனீங்க ஜியாரத்து செய்ய? அவர் கபரில் போய் அங்க பக்கத்துல உட்கார்ந்து இறைவா என் தகப்பன் நிலைமை என்னன்னு அல்லது கேட்டவர் எத்தனை பேர்? நம்பினா தானே கேட்போம். அவர் கபரை விசாலமாக்குன்னு கேட்க மாட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு நம்ம செயல்படும். நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா ஆமத்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வலா. அது சின்ன பிள்ளைகள் மதரசால சொல்லி தரத ஆமத்து பில்லாஹ்னு சொல்லுவோமே தவிர எங்க வாழ்க்கையில் அது பிரதிபலிக்காது. அது வரணும். பொம்பளையில பாத்திருக்கேன், வெளியில வந்தா மௌலவி யாராவது கண்டா, அதுல கண்டா அல்லது ஒரு நீண்ட தாடி உள்ளவரை கண்டா உடனே முக்கால் போட்டு மறைக்கிறது. சில நேரம் அபாயோட நீங்க வருவீங்க. அது உங்க வீட்டுக்கு வந்தா இந்த அபாயா என்பது விடுங்க, ஏதாவது நீங்க மறைக்கணும், தலையை மறைக்கணும், எல்லாம் மறைக்கணும். அது வீட்டுக்குள்ள ஒரு சட்டம், ரோட்டுக்கு ஒரு சட்டமா? இல்ல இவரெல்லாம் பெரிய சைத்தானா? தாடி வச்சிருக்க கண்ணொண்ண மறைக்கிறீங்க. மத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீட்டுல அண்ணி ஆம்பளை வந்திருந்தாலும் உங்க குடும்பத்துல மதுர மதியம் இருக்கிறது. அப்ப நீங்கள் விரும்பின மாதிரி தூக்கி வீச முடியாது. இஸ்லாம் நமக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை பேணி நடக்காவிட்டால் மறுமையில் அதுக்கு நிப்பாட்டி எல்லாம் கேட்பான் என்று தெரியாதா? இது தெரியாதா? எத்தனை பெண்கள் வீட்டில் நடைமுறைப்படுத்தினீர்கள்? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். நான் திட்டவில்லை, இது எனக்கும் சேர்த்து கேட்கிறேன். நாம் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் அடையாளத்துக்கு வரும்போது இன்னொன்று சொல்ல, ஏன்டா இன்னும் உறுதியாகணும். அப்பதான் அடையாளத்துக்கு சொல்ற டைம்லயே நமக்குள்ள அந்த உணர்வு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் திடீரென்று காலையில அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் மரண செய்தி அறிவிக்கிறாங்க. என்ன மரண செய்தி? திடீரா இறந்துட்டாரு. சில மரண செய்திகள் பப்ளிக் ஆகும். இப்போ ஒரு அமைச்சர் செத்து போயிட்டார், சனத் நிஷாந்த். அதை அறிவிக்கிற நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதே ஒரு ஆள் மூத்த செத்து போயிட்டாருன்னா எல்லாருக்கும் தெரியாது. ஃபேமஸான ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா அது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய மரண செய்தி ரசூல் அறிவிக்கிறாங்க. இது லேசி நினைக்கிறீங்களா நீங்க? நான் இங்க மைக்க புடிச்சு ஜோ பைடன் செத்து போயிட்டாருன்னா பெரிய குற்றம். நான் என்ன சொல்றேன், செத்து போனாலே உண்மையாவே அவங்க பிரசிடென்ட் மீடியா அறிவிக்கிற வரைக்கும் எங்களுக்கு மைக்காலே ஒண்ணும் செய்யாது. அது சட்டம். நம்ம நாட்டு எந்த நாட்டிலையுமே அதுக்கென்ன உள்ள அவர்கள் சட்ட முறைப்படி அறிவிக்கணும். பெருமானார் ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய மரண செய்தி அறிவிக்கிறாங்க. இது எப்ப நடக்குது? இமாம் பைஹக்கி அவங்க சொல்றாங்க, தலாயிலுன் நுபுவா அந்த கிதாபுல இந்த ஹதீஸ கொண்டு வர்றாங்க. ஹிஜ்ரி 9 நடக்குது. ஹிஜ்ரி 8 9 சில பேர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இமாம் பைஹக்கி அவர்கள் ஹிஜ்ரி 9 நடக்குதுன்றாங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு பெருமானார் ஒரு நாள் அறிவிக்கிறாங்க, இவரே இறந்துட்டார். யாருன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் போய் வேர்ல்ட் மேப் எடுங்க, எடுத்துட்டு மதீனா சவுதி எங்க இருக்குது, அந்த சவுதியில மதீனா எங்க, மக்கா எங்க நீங்க பார்க்கலாம். ஜித்தா கடற்கரை புரிஞ்சா, அது மக்காக்கு பக்கத்துல ஜித்தா, அந்த கடல் பகுதியில தான் நீங்க பார்க்கலாம். அதே சைடுல வந்து மதீனா பார்க்கலாம். மதீனாவுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த பக்கம் போகணுமா இருந்தா கப்பல்ல தான் போகணும். ரெட் சீ கிராஸ் ஆகும்.
அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா கண்டம் வரும். அந்த பக்கத்துல இதுக்கும் இந்த லேண்டுக்கும் ஜசீரத்துல் அரபுக்கும் அந்த பூமிக்கு நடுவுல ஒரு கடல் இருக்குது. இந்த கடலை குறுக்க போனா அந்த சைடுல தான் எத்தியோப்பியா இருக்குது, அபிசீனியான்னு சொல்லுவாங்க. அந்த